எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. 2 வருடத்தில் 369 லட்சம் வருமான வரி சிக்கிய மஹிந்தவின் முக்கிய புள்ளி. மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துவிட்டது அரசு, கடுமையாக விமர்சிக்கும் சஜித். மத்திய கிழக்கு தாக்குதலில் காயமடைந்த இளைஞர்கள் குறித்து வெளியான தகவல். அங்கீகரிக்கப்பட்ட மகாபுல நாளை வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படவுள்ள பணம். இளைஞர்களால் மீட்கப்பட்ட 10 ஈரானிய மாலுமிகளுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. அமெரிக்க ஸ்டீல் உறவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சம்பிக்க வலியுறுத்தல். இலங்கை அமெரிக்க ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்துங்கள், ஸ்டீலுக்கே எமது பூரண ஆதரவு, பத்திரமுள்ள சீலரத்ன தேரர். ஈரான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை அவர்களின் தாய் நாட்டுக்கு அனுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரோகிதாபே குடவர்த்தன. மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் கப்பலில் இருந்து உயிர் பிழைத்த 10 ஈரான் மாலுமிகள் தற்போது கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக பிரதி சுகாதார அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். 22 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் பெலிசர கடற்படை முகாமுக்குள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் கராப்பட்டி வைத்தியசாலையில் உள்ள 2 டீப்ரீஸ் வசதிகளில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்த பின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் IARIS டேனா எனப்படும் ஈரான் போர்க்கப்பல் இலங்கைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மூழ்கிய பெரிய கடல் விபத்துடன் தொடர்புடையதாகும். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் கீழ் அதிகரிக்கப்பட்ட மகாபுல புலமை பரிசல் கொடுப்பனவை இன்று முதல் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்துக்குரிய 10,000 ரூபாய் இவ்வாறு வைப்பிலிடப்படும் என லலித் அத்வத் முதலி மகாபுல உயர்கல்வி புலமை பரிசல் அறக்கட்டளை நிதியத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பிஜித் மல்கோட தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 7,500 ரூபாய் இருந்த இந்த கொடுப்பனவு தற்போது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாபுல புலமை பரிசல் கொடுப்பனவு மகாபுல நம்பிக்கை நிதியம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஊடாக திரைசேரியினால் கூட்டாக நிதியளிக்கப்படுகிறது. மேலும் 2025 ஏப்ரல் மாதம் முதல் 2026 ஜனவரி வரையான காலப்பகுதிக்குள் மகாபுல புலமை பரிசல் கொடுப்பனவு 2 முறை திருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 5,000 ரூபாவாக இருந்த புலமை பரிசல் கொடுப்பனவு இன்று 2 தடவைகள் தலா 2,500 ரூபாய் வீதம் அதிகரிக்கப்பட்டு 10,000 ரூபாய் வரை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 4 மில்லியனுக்கும் அதிகமான வீட்டு உபயோக நுகர்வோருக்கு தடையின்றி எரிவாயுவை வழங்க மாதந்தோறும் இறக்குமதி நடவடிக்கைகள் தொடர்வதாக லிட்டு எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு எவ்வித இடையூறுமின்றி சிலிண்டர்களை விநியோகிப்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக லிட்டு நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் தட்டுப்பாடின்றி எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்ய மாதாந்தம் புதிய கையிருப்புகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற ஜியோகாஸ் நிறுவனத்தின் லிட்ரோ நிறுவனம் திரவ பெட்ரோலிய எரிவாயுவை பெற்றுக் கொள்கிறது. அமெரிக்காவின் பால்ஸ்பரோ பகுதியிலிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு எரிவாயு கொண்டுவரப்படுவதாகவும் ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்ட அட்டவணையின்படி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைகின்றன. இதன் மூலம் நாடு தழுவிய ரீதியில் நம்பகமான விநியோகத்தை பராமரிக்க முடிவதால் நிறுவனம் தெரிவித்தது. சர்வதேச அளவில் எரிசக்தி சந்தையில் மாற்றங்கள் நிலவினாலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான கையிருப்பு தங்களிடம் உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 293 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஒக்டோன் பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாகும். 340 ரூபாவாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 365 ரூபாவாகும். 281 ரூபாயாக காணப்பட்ட ஒட்டோ டீசல் லீட்டரின் விலை 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 303 ரூபாவாகும். 329 ரூபாவாக காணப்பட்ட லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் ஜூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 353 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டர் விலை 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 195 ரூபாவாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமையால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும், அமெரிக்கா மற்றும் ஸ்டீல் ஆகிய நாடுகளுடன் உறவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார்.
மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள தற்போதைய நிலைமை முழு உலகுக்கும் தாக்கம் செலுத்தும் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். நெருக்கடிக்குள்ளான ஈரானியர்களை பாதுகாக்க அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம். ஈரான் இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான நிலையில் இலங்கை நடுநிலையான வெளிவகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான உறவையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொழும்பில் உள்ள ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய தூதரகங்கள் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய நெருக்கடியான நிலையில் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ஒரு தரப்பினர் தங்களின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை குறிப்பிடும் போது அது தேவையற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் நாட்டு மக்களுக்கோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ உவ்வித தெளிவும் இல்லை எனவும் அவற்றை உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய பூகோள அரசியல் சூழலில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நமது முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தற்போது மோதல்கள் நிலவி வருகின்ற போதிலும் நாம் அமெரிக்காவுக்கு எமது பூரண ஒத்துழைப்பை வழங்குகிறோம். குறிப்பாக இலங்கை நிலவிய யுத்த காலத்தின் போது இஸ்ரேல் நமக்கு வழங்கிய உதவிகளை நம்மால் மறக்க முடியாது. அதேவேளை ஈரானின் பங்களிப்புகளையும் நாம் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். ஜனாதிபதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் என்ன உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து எவருக்கும் தெரியாது. இது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. எனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக அல்லது அமெரிக்க தூதரகத்தின் வாயிலாக இந்த உடன்படிக்கைகள் குறித்து நாம் விவரங்களை கோர உள்ளோம். எதனையும் பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. தற்போதைய அரசாங்கம் சில ஆக்கபூர்வமான முடிவுகளை எடுக்க முற்படும் போது சில தரப்பினர் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு இழுத்தடிக்கின்றனர். எமது நாட்டின் மரத்தளபாட உற்பத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் சர்வதேச தரத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை உள்ளது. அரசாங்கம் சரியான தீர்மானங்களை எடுக்கும் போது அதற்கு ஆதரவளிக்க நாம் தயார். ஆனால் சர்வதேச ஒப்பந்தங்கள் விடயத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்த்தன சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத சொத்துக்கள் ஈட்டியது தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக வந்திருந்த வேளையில் விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் மார்ச் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 2010 மற்றும் 12ஆம் ஆண்டுகளில் அவருக்கு கிடைத்த ஆதாயத்தில் 369 லட்சம் வருமான வரி செலுத்த தவறியதாக கடந்த வருடம் அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதேவேளை மிகின் லங்கா நிறுவனத்துக்கு 2 பேருந்துகளை கொள்வனவு செய்ததன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு 31 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் காயமடைந்த 4 இலங்கை பிரஜைகளும் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதுடன் தற்போது அவர்கள் நலமுடன் இருப்பதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் காயமடைந்த இளைஞர்களின் பாதுகாப்பு குறித்து வெளிவிவகார பிரதி அமைச்சர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 3 பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தொலைபேசி ஊடலில் நேரடியாக உரையாடினார். அவர்கள் தாம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். 4வது நபரின் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியாமல் போயுள்ள போதிலும் அவரும் சிகிச்சைக்கு பின் வைத்தியசாலையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை வகிப்பதாகவும் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் நிலைமையை கூர்ந்து அவதானித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழலில் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கும் வகையில் அமைதியான முறையில் தீர்வுகளை எட்ட வேண்டும் என இலங்கை எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க வெளிவிவகார அமைச்சு தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை அரசாங்கம் யாருடைய அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் சர்வதேச சட்டத்துக்கு அமைய அவர்களின் தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித் அபே குணவர்த்தன தெரிவித்தார். ஈரானின் 2வது கப்பலை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் 2வது கப்பலை பாதுகாத்து உயிர்களை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்துக்கு எமது கௌரவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்கள் நல்லது என தெரிவிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் கஞ்சப்பட போவதில்லை. கப்பலை பாதுகாக்க எடுத்த உறுதியான தீர்மானம் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எடுத்திருக்கிறார். அவ்வாறான தீர்மானங்களை எடுப்பதற்கு முதுகெலும்பிருக்கும் தலைவர் இருக்க வேண்டும். அதே நேரம் ஈரான் கப்பலில் இருந்தவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்ததை போன்று யாருடைய அழுத்தங்களுக்கும் அடிபணியாது சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அவர்களை அவர்களின் தாய்நாட்டுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என தெரிவித்துள்ளார்.
ஏனெனில் இந்த யுத்தத்தில் நாங்கள் யாருடைய பக்கத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் சுயாதீனமான நாடு என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும். வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கு எப்போதும் பொறுமையும் செயற்படும் ஆற்றல் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தான் நினைத்ததை செய்யும் போக்கு இருக்க முடியாது. கடலில் இருந்த ஈரான் கப்பல் தாக்காமல் அமெரிக்காவுக்கு அதனை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கைப்பற்றி இருக்கலாம். அதுதான் வல்லரசு நாடுகளின் தலைவர்களின் நடவடிக்கையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று எங்களுக்கு மனித உரிமை தொடர்பில் கற்றுத்தரும் இவர்கள் தான் அப்பாவி உயிர்களை போக்கி இருக்கிறார்கள். எமது நாட்டில் 2009 யுத்தம் முடிவடைந்து தற்போது 2026 ஆகியும் மனித உரிமை மீறியதாக எமது இராணுவ வீரர்களை தூக்கில் போடுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள். மஹிந்த ராஜபக்சவை தேடுகிறார்கள். ஆனால் இன்று இவர்கள் காலை முதல் மாலை வரை அப்பாவி உயிர்களை கொண்டு வருகிறார்கள். இதன் போது மனித உரிமை ஒன்றும் பார்ப்பதில்லை. அதனால் அரசாங்கம் இந்த யுத்தத்தின் போது யாருடைய பக்கமும் இருக்காமல் சர்வதேச சட்டத்துக்கு அமைய செயற்பட்டு தைரியமாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னர் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசு இன்று இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று விசேட கூட்டொன்றை முன்வைத்து ஊடகங்கள் முன்பாக அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அரசின் தற்போதைய நகர்வுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலுக்கு முன்பு மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதியில் இறக்கி எக்காரணம் கொண்டு மின்சார சபையை தனியார்மயமாக்க விட மாட்டோம் என மக்கள் விடுதலை முன்னணி உறுதியளித்தது. ஆனால் இன்று அதிகாரத்தை பெற்றவுடன் அந்த வாக்குறுதியை தட்டி கழித்து சபையை பல துண்டுகளாக பிரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மின்சக்தி துறை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் நேரடி தொடர்புடையது. எனவே இதன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மிகவும் பொறுப்புணர்வுடன் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போதைய அரசு தன்னிச்சையாக செயற்படுகிறது. அதிகார போதையில் இருக்கும் ஆட்சியாளர்கள் தங்களை நம்பி வாக்களித்த 23,000 தொழிலாளர்களின் எதிர்காலத்தை பலிக்கட ஆக்கியுள்ளனர். அவர்களின் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையில் சீர்திருத்தங்கள் தேவை என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால் அந்த சீர்திருத்தங்களை நிறுவனத்தையே இல்லாதொழிப்பதாக அமையக்கூடாது. ஒரு தசாப்த கால இந்த மறுசீரமைப்புகளை எதிர்த்து வந்தவர்கள் இன்று மக்கள் ஆணையை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்துள்ளனர். தொழிலாளர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் இவ்வாறான தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. ஏற்கனவே நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை முறையான திட்டமிடல் இன்றி பாதிப்புக்குள்ளாகிய அந்த அரசு இப்போது ஒட்டுமொத்த மின்சார சபையையும் நாசமாக்கியுள்ளது. 23,000 குடும்பங்களின் எதிர்காலத்தை இருளுக்குள் தள்ளியுள்ள இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இனியாவது அவர்களின் பெயர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என சுட்டிக்காட்டியுள்ளார்.